ஹாய் ஹலோ வணக்கம். டுடே நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு ஃபேஸ் பேக், அதாவது நம்மளோட ஃபேஸில் எப்படி ஸ்க்ரப்பிங் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு நேச்சுரலான ஒரு ரெமெடி, ஹோம் ரெமெடி நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தும் கிடைக்கும். ஸ்க்ரப்பிங் நீங்கள் கடையில் போய் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. தொடர்ந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். தக்காளி வச்சுருப்போம் இல்லைங்களா, தக்காளியில் நம்ம எப்படி ஸ்க்ரப்பிங் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்க்ரப்பிங்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேணாம். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கையில் வந்துட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இன்னமும் பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மன திருப்தியாகவும் இருக்கும். இல்லை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் சடனாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த ரிசல்ட்ஸும் கிடைக்கல அப்படின்னு டக்குன்னு அப்செட் ஆகக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, தக்காளி ப்ளஸ் வந்துட்டு இது கூடலாம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னா, தக்காளி வந்துட்டு 2 பாகமாக கட் பண்ணிக்கணும். ஒரு பாகத்தில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற பவுடர், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பவுடர் எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு இதில் வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு பெருசாகவே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பெருசாக இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய நீர் இருக்குது அப்படின்றதுனால அதோட தண்ணி வந்துட்டு கீழே போக ஆரம்பிச்சிது. சின்ன சின்ன சர்க்கரையாக நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை பெருசாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஒரு சுத்து மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை பவுடராகவும் இருக்கும். இல்லை லைட்டாக சின்னதாக இருந்தது அப்படின்னாலுமே ஓகே. பவுடராக இருந்தது அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா சர்க்கரை, அது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் பவுடர் கிடைச்சது அப்படின்னாலுமே ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்க்ரப்பிங் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் சர்க்கரை வச்சுருக்கீங்க இல்லையா, சர்க்கரையில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கையில் பண்ண சொல்லியிருக்கேன், நீங்கள் கையில் எப்படி வேணாலும் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். ஃபேஸில் நான் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபேஸில் வந்து நம்ம கீழ்பாகத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு போவோம் இல்லைங்களா, கன்னத்துலேருந்து நம்ம பண்ணும்போது லைட்டாக மேலே வசதி தான் பண்ணணுமோ தவிர கீழே நீங்கள் இறக்கி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எசன்ஸ் ஃபுல்லாகவே கீழே தான் இறங்குமோ தவிர உங்களோட எசன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு கன்னத்துக்கு உள்ளே போகாது. நம்மளுக்கு உள்ள சருமத்துக்குள்ளே போனால் தான் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படி ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு பாகத்தில் அது நம்ம வச்சுருப்போம் இல்லையா, என்னது பவுடர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர், பான்ஸாக இருக்கட்டும், யார்லி பவுடர், பேபி பவுடர், எது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகே. இல்லை இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல கட்டாயம் கிடையாது. நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரில் இன்னொரு பாகம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பவுடர்லேயே அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் பார்க்க அழகாக உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் சடனாக ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியான ஒரு ரெமிடியாகவும் இருக்குது. சூப்பரான ஒரு உங்களை பார்க்க பியூட்டியாக அழகாகவும் தெரிவிங்க. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அழகாக தெரிகிறதுக்காக இது வந்துட்டு நீங்கள் போகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு போய் ஃபோட்டோவில் நின்னீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மற்றவங்களோட நீங்கள் தான் அழகாக தெரிவிங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டிப்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு பியூட்டியான ஒரு ஃபேஸ் கிடைக்கும்.